ஓகே, இப்போ வந்து நம்ம என்னோடய ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுன்னு சொன்னால் என்னோடய பஸ், இதுதான் என்னோடய ஸ்லீப்பிங் கோச். ஸோ இங்கே தான் நான் தூங்க போகிறேன். எல்லா ஆள் படுத்திருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ஹோட்டலில் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கேயே தூங்கிடுவேன், இந்த பஸ்லேயே தூங்குவேன். ஐ திங்க் மோர் தென் 300 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். அரௌண்ட் 7-8 ஹவர்ஸ் பிடிக்கும். ஸோ அப்பாவுக்கு போய் சேர்கிறதுக்கு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு போய் சேருவேன் அங்கே. ஸோ இதுதான் என்னோடய ஸ்லீப்பிங் பஸ். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. என்னால் தூங்க கூட முடியல, எப்படி தூங்குறது தெரியல. பிகாஸ் ஈஸி கால் வந்து வைக்க முடியல. ஸோ ஓகே, என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இருட்டிடுச்சு, நானும் கொஞ்சம் நேரத்தில் படுத்து தூங்கிடுவேன். தூங்கி ஆகணும், ஏன்னா நாளைக்கு அலங்கத்தில் ட்ரெக்கிங் ஆரம்பிக்குது. தூங்கலைன்னா பூத்தாயிரும். ஆல்ரைட், குட் நைட். குட் மார்னிங், காலை வணக்கம். இப்போ சப்பாக வந்து சேர்ந்தாச்சு. அழகான இந்த மவுண்டன்ஸ் வியூ பாருங்கள். காலையிலே இப்போ மணி 6 ஆயிடுச்சு. எஸ், காலையிலே மணி 6 இப்போ. ஸோ இன்னும் ஒரு ½ அன் ஹவர் நான் வெயிட் பண்ணால் அந்த மாமா மே அப்படின்றவங்க என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ட்ரெக்கிங்க்கு. ஸோ மார்னிங் இன்றைக்கி பயணமே வந்து அவங்க வீட்டுக்கு ட்ரெக்கிங், அவங்க ஹோம் ஸ்டேயில் தங்குறோம். ஸோ அங்கே உள்ள ஆக்டிவிட்டி தான் இன்றைக்கி ஃபுல்லாக. இந்த ஹோம் ஸ்டே மக்களாக அவங்களோட நோ டேக்ஸி அவங்களோட நம்ம இருப்போம். ஓகே, செம்ம குளிர் காலையிலே. நான் அதுதான் பஸ் ஸ்டாப். ஸோ அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நான் இங்கே இறங்கி வந்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோன்ட்டு. இங்கே எங்கேயாவது ஹோட்டல் ஓரமாக போய் ஷெல்டர் கீழே உட்காந்தோம்னாக்கா நமக்கு சளி பிடிக்காது, ஏன்னா பனி பயங்கரமாங்க. அங்கே இங்கே லேப்பாக கொடுப்போம். ஸோ 3 நாள் இங்கே இருப்பேன். இன்றைக்கி, நாளைக்கு, நாளாண்டிக்கு சொன்ன மாரி இன்றைக்கி நாளைக்கும் ஹோம் ஸ்டே. அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நான் இங்கே திரும்பி வந்துடுவேன். இங்கே தங்கிட்டு அண்ட் தென் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், நைட் மார்க்கெட்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் தென் இந்த ஃபாலோவிங் டே, 3rd டே வந்து நான் மவுண்டன்ஸ் ஃபன்சிபான் மேலே போவேன். கேபிள் காரில் தான் போவேன். எங்கூட நீங்களும் சேர்த்து சுற்றி பார்க்கலாம் வாங்க. காலையிலே இந்த ஊர் எப்படி இருக்குது பாருங்க. ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். வில்லேஜ் மக்கள், இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து ஓடிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அவனோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்குவான். இந்த கிளைமேட்டுக்கு அவனுக்கு அப்படி தான் இருந்து ஆகணும். இந்த குளுமையான கிளைமேட்டுக்கு அவனுக்கு தன்னை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அவனுக்கு ஹார்ட்டும் நல்லா இருக்கும், அந்த ஒரு ஓம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவனுங்களாம் பயங்கர ஃபிட்டாக இருப்பானுங்க. காலையிலே 6 மணிக்கு பாருங்க. காலையிலே 6 மணிக்கு எல்லாம் சூப்பராக ஒரு எல்லாம் வேலைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. பாருங்க, சிரிக்கிறாங்க பாருங்க. ஓ, இதுதாங்க மக்கள் பாருங்க, கிராமத்து மக்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. காலை பிரேக்ஃபாஸ்ட் அக்கா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. சாத்தே போல் பிரேக்ஃபாஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் தோசை செய்கிற மாதிரியே செய்கிறாங்க. முட்டை ரொம்ப ரெடி ஆகிட்டு இருக்கு. 6 மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க உங்கள் லோக்கல் மக்கள். சாப்பிட்டு சூடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. காலையிலேயே இப்போ வந்து பசியார் சாப்பிட்டுட்டு காலையில் சிற்றுண்டி, ஒரு முட்டை ஸ்க்ரம்பிள், எக் ஐ திங்க் 1 2 நினைக்கிறேன். அப்புறம் இந்த பிரெட், இங்கே இந்த பிரெட் இந்த லாஃப் ரொம்ப ஃபேமஸ் நம்மளுதும். ஒரு காஃபி, இதோடு சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் தான். மாமா அம்மே வந்துட்டாங்க. நான் என்னடா அது இங்கே ஊரில் மக்கள் எல்லாமே மாமான்றாங்கன்னு பார்த்தாக்கா, மாமானா அம்மாவா இந்த ஊரில் அர்த்தம். ஸோ இவங்க முன்னுக்கு அம்மான்னு வச்சு தான் சொல்கிறாங்க. மாமா மே அவங்க தான் என்னோட கைட்டு. அவங்க வீட்டில் தான் தங்க போகிறேன். இவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்காரரு. வெல்கம் பேக் மக்களே. சாப்பிட்டாச்சுல. மே கூட இப்போ வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். மாமானா அம்மா. மாமா மீன்ஸ் மதர்.
My mother. So same in my language, we call Lamach. Yes, Lama. மேய்க்கூட போய்கிட்டு இருக்கிறோம். ட்ரெக்கிங் ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்ட உடனே பயங்கரமான ட்ரெக்கிங்கில் நம்ம போய்கிட்டு இருக்கு. So wow, looks like a Bali. Like very nice. So what plantation is this? Rice. Rice? Yes. For the floor where we plant rice, but we need to write in next month, April. And then we you on the buffalo to play all this and the rice and the grass, and we plant rice one by one. எல்லாமே வந்து அரிசி தோட்டம். எல்லாமே இங்கே அரிசி தட போகிறாங்க. நெல் வயல். வாவ், செம்மையாக இருக்கு. பல மலைகளெல்லாம் கடந்து வந்து இங்கே பாருங்க, ஒரு பயங்கரமான பிரிட்ஜில் தான் க்ராஸ் பண்ணி போகிறோம். அம்மா செம்மையாக இருக்கு. இந்த பிரிட்ஜ் எப்படி தான் கட்டியிருப்பாங்க. மலை ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி இப்போ இந்த மவுண்டன்லேருந்து இப்போ இந்த மவுண்டனுக்கு க்ராஸ் பண்ண போகிறோம். பிரிட்ஜை பாருங்க, இதுதான் டேம். இந்த ஊரோட டேம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. Power station, huh? Yeah, electricity. Oh, not dam. Is it dam, right? Yeah, water is always down to undermine the electricity. ஸோ அந்த பிரிட்ஜ்லேருந்து நம்ம அங்கே க்ராஸ் பண்ணல வேண்டாம். ஸோ நான் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு போனேன். இப்போ ஆக்சுவலி இவங்களோட வில்லேஜ் இந்த பிரிட்ஜ் கீழே இப்படி போகணும். இந்த அழகை பாருங்கள், இயற்கை அன்னையோட அழகு. நேபாளில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. போங்க, வாவ், சூப்பர்லாம். நீங்கள் பார்க்குற இந்த வில்லேஜ் பேர் வந்து லவ்சாய் வில்லேஜ். இதுதான் வந்து இங்கே உள்ள லோக்கல் ட்ரைபல் கம்யூனிட்டியோட ஊர். அவங்களோட பேர் வந்து, இந்த ட்ரைபல் வந்து பிளாக் மங்க் ட்ரைபல் சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் அவங்க என்னோடய கைட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நம்ம அந்த வில்லேஜ் ஏரியா கிட்ட உள்ள பஜார் சொல்லலாம். இது வந்து இந்த சந்தை, இந்த சந்தை பக்கிட்ட வந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். பல விதமான கைவண்ண பொருட்கள்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஆர்ட்ஸ். அப்புறம் அவங்களோட பேக்கு, தேங்காய் மாட்டிலே செஞ்சுருக்காங்க போல். இது பாருங்க, இது வந்து இந்த ராத்திரியில் வந்து லைட் தட்டி விட்டு அழகாக இருக்கும். நம்ம அப்படியே இந்த வில்லேஜை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். யா ஷூர். அவங்க டேரி ஃபீல்டில் வந்து எடுத்து வந்திருக்காங்க, கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே போய் ஃபோட்டோ பிடிக்கலாம் அப்படின்ட்டு. அழகாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 ஊருக்கிட்ட நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஜாலியாக. எப்படி இருக்கு? வாவ், பேம்பு. சுற்றி திரும்புகிற இடங்கள் எல்லாமே அழகான இயற்கை காட்சி தான். இந்த ஊர் பள்ளிக்கூடம். மணி 12 போகுது. ஸோ 7-7:30 மணி இருக்கும். இப்போ இருந்து நடந்துக்கிட்டு இருக்கோம், ஹைக்கிங் பண்ணிகிட்டு இருக்கோம்.
பல மலையை ஏறி இறங்கி ரிவர் ஓரத்துலேயே அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி இன்னும் ஸ்டில் ஆன் த வே. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது போங்க. என் கூட யார் வரா பாருங்க. இப்போ வந்து மாமா அம்மையோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் அவங்களோட ஹோம் ஸ்டே. ஸோ இங்கே நிறைய ரூம்ஸ் வச்சுருக்காங்க வந்து தங்குறவங்களுக்கெல்லாம். ஸோ அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்க கூட சுற்றினவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அவங்க கூட தங்கினவங்க அவங்க வீட்டில் ரூம்ஸ்லாம் பாருங்க. நமக்கு எந்த ரூம் தெரியல. நான் அன்றைக்கி ஒண்டி தான் சோஃபா தெரியல. இந்த ரூமில் ஆள் இருக்காங்க இப்போ 2 ரூமில். ஸோ இன்றைக்கி இங்கே தங்கிடுவேன். இப்போ மணி 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். பாண்ட் 20. இன்றைக்கி தங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டுட்டு சுற்றி பார்த்துட்டு சமையல் வேலைலாம் பயங்கரமாக ஓடிக்கிட்டுருக்கு. பயங்கரமான சமையல் வேலைலாம் ஓடிக்கிட்டுருக்கு. சிம்பிளான ஒரு கிச்சன். அப்படியே நேபாளில் இருக்கிற அதே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நேபாளில் ஷெர்பாவோட கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கிறப்ப இப்படி தான் இருக்கும். ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. மேயோட வீட்டை வெளியே இருந்து பார்க்கலாம் வாங்க. இந்த சிம்பிளான வீடு தான். மேலே ஒரு மாடி இருக்குது. ஓ நைஸ். எவ்வளோ பெரிய பேம்பு ட்ரீ பாருங்க. தான் மாமா வீட்டு மொட்டை மாடி, ஸ்விம்மிங் பூல், அப்புறம் பேடி ஃபீல்ட்ஸ், மேலாம் மவுண்டன்ஸ். அமைதியான இடத்துல எனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஒரு முட்டை, 2 முட்டை பொரியல், தென் மேங்கோ. சூப்பரான வியூ, சூப்பரான லஞ்ச். சாப்பிட்டு டீலாம் குடிச்சிட்டு இப்போ பாட்டில் வாட்டர் எடுத்துகிட்டு நானும் மாமா மேயும் ஹைக்கிங் ஒரு ஷார்ட் ஹைக். Should we? We have a plan. மே வந்து ஆங்கிலம் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க சூப்பராக. அவங்க வந்து தன்னோட மோதிரத்தை விற்று இங்கிலீஷ் கிளாஸுக்கு போயிட்டு அவங்க பல மாதம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அப்புறம் வெளிநாட்டுக்காரங்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்தமாரி கைட்டாக வேலை செய்கிறாங்க. அவங்களோட 4 பசங்க இருக்காங்க. அதில் 2 பசங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியல. வாவ், இதுதான் இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்டேயில் சாப்பிட்ற சாப்பாடு. செம்ம ஒரு ஜாலி. எங்கள் ஃபேமிலியில் நானும் ஒரு பையன் இன்னைக்கு. குட் நைட். சாப்பிட்டுட்டு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ மே வீட்டிலேருந்து வெளியே ஆயிடுச்சு. மாமாவோட குழந்தையோட தான் இப்போ வந்து ட்ரெக்கிங் போகிறோம். சின்ன குழந்தை, அது சின்ன பிள்ளை, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்னொரு ட்ரெக்கிங் போயிட்டு நேராக சாப்பாடு டவுனுக்கு போகிறேன். நான் இங்கே உள்ள மளிகை சாமான் கடை பாருங்க, சின்ன ஒட்டு கடை. ஸோ இப்போதான் என்னோட ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு பேக் டு சாப்பாட் டவுன். அண்ட் சாப்பாட் டவுனில் இன்றைக்கி ஒரு நைட் வந்து தங்குறேன். இதோட விலை வந்து 69 ரிங்கெட் மலேசியா காசுக்கு. ஸோ இதுதான் என்னோடய ரூம்பு. சிங்கிள் ரூம், பட் ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. சோஃபா ஆல் குட். ஸோ இப்போ சாப்பாட் டவுனை போய் சுற்றி பார்க்க போகிறேன். Himalaya Sapa Hostel.
ஹோட்டல் ஹிமாலயா. இது ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல் மாதிரியே தெரில, அவ்வளோ அருமையாக இருக்குது. வாங்க அப்படியே ஒரு சுற்றி பார்த்துக்கலாம். லைட்டாக மழை பெய்யுது, அதனால் எங்கேயும் என்ன போக முடியல. இது வந்து ஒரு லேக், சாப்பாவோட லேக். நீங்கள் பார்க்குறது பெரிய லேக். இப்போ இந்த லேக்கை சுற்றி நம்ம எங்கே நடந்து போகிறோம்னா, இங்கே உள்ள லோக்கல் நைட் மார்க்கெட். ஸோ நான் டூரிஸ்ட் போகிற இடத்துக்கு போகிறதில்ல, லோக்கல் மக்கள் எங்கே நைட் மார்க்கெட் போவாங்களோ அங்கே போய் பார்ப்போம் வாங்க. அப்படி தான் என்னோடய ஹோட்டல்காரர் சொன்னார், அங்கே போங்க வித்தியாசமாக நைட் மார்க்கெட் பார்க்கலான்ட்டு. ஸோ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கேன். பார்க்கறதுக்கு நம்ம கேமரா ஹேலில் இருக்கிற மாதிரியே இருக்குது மலேசியாவில். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல, சும்மா அதே ஸ்டைலில் தான் இருக்குது. நல்லா சாப்பாடு கடை, எங்கே போனாலும் சாப்பாடு கடைங்க தாங்க. நான் நல்லா உரப்பாக மசாலாவாக சாப்பிட்டு பழகிட்டனால இவங்களோட சாப்பாடு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 3 நாளைக்கு மேலே உள்ளே இறங்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்கு உரப்பு இல்லை, ரொம்ப அந்த சோயா சாஸ், அந்த சால்ட்டு, கெச்சாப்ஸ் அந்த மாரி தான் போடுறாங்க. ருசிக்கு சாப்பிட்லாம், குழந்தைங்களை கூப்பிட்டு இருந்தீங்களா, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 நாளைக்கு மேலே நாக்கு செத்து போன மாதிரி இருக்குது. இங்கே இந்தியன்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது, ஹனோயில், சப்பாவில், எங்கே பார்த்தாலும் இந்தியன்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனாக்கா டு பி ஹானஸ்ட், நம்ம ஆளுக்கு கடையில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதாவது நான் ஈவன் மலேசியா, சிங்கப்பூரில் கூட அவ்வளோ விலைக்கு சாப்பிட மாட்டேன், ஆனால் இங்கே அவ்வளோ விலையாக இருக்குது. அளவுக்கு அது செம்ம விலை, ரொம்ப ஓவரான விலையாக இருக்குது. லைக் நான் ஒரு காஃபியோட விலை 25,000 கேட்குறாங்க. 25,000க்கு டூ எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் டூ மச் இந்த ஊருக்கு வந்து. ஸோ மலேசியா காசு வந்து 6 வெள்ளி 5 வெள்ளி அந்த மாதிரி. ஸோ கொஞ்சோண்டு சின்ன கிளாஸில். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் வர்த் இட். அப்புறம் ஒரு பிரியாணி சாப்பிட்டிங்கனாக்கா நம்ம ஊர் காசுக்கு 30 ரிங்கெட் கொடுக்கணும் நீங்கள். சரி, நான் எதுக்கோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். மெனுலாம் பார்த்துட்டு வந்தேன், பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பார்க்குறீங்களே, இதாங்க லோக்கல் மக்களோட மார்க்கெட், சாப்பா மார்க்கெட். ஸோ இப்போ இங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து டூரிஸ்ட் இருக்க மாட்டாங்க, ஸோ நம்ம போய் சுற்றி பார்ப்போம். வாங்க லோக்கல் ஆளுங்களோட சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி பார்க்க சைனாலேருந்து கொண்டு வந்த மாதிரியே இருக்குது. எல்லாம் அவங்க சாப்பாடு தான். சாத்துறாங்க போல கடையை. அந்த குயிக்காக என்னென்ன பார்க்க முடியுமோன்னு பார்ப்போம் வாங்க. வா, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அம்மா, கத்திலாம் பயங்கரமா இருக்கு. இது ஒரிஜினல் மாதிரி இருக்கு. ஓ மை காட், உண்மையானதுதான். இங்க அப்படி எதுவும் வித்தியாசமா தெரியலங்க. நம்ம ஊர்ல இருக்கிற அதே ப்ராடக்ட் தான் இங்கேயும் இருக்குது. இங்கே சேனாலேருந்து தான் வந்திருக்கோம், பக்கத்துல இருக்கிறதுனால. ஆனால் நம்மளை பார்த்தாக்கா கழுத்து அறுத்துருவானுங்க டூரிஸ்ட் பிளேஸ். அது நம்ம மலேசியாவில் வாங்கிட்டு போயிடலாம். நம்ம சின்ன பையனுக்கு கொஞ்சம் நேர்மையாகவே இருப்பாடுங்க. இவனுங்க நம்மளை பார்த்தோன்னே டூரிஸ்ட் பிளேஸில் வச்சு அறுத்துருவானுங்க கழுத்தை. இதான் இந்த ஊர் பெட்ரோல் பங்க் பாருங்க, பெட்ரோலாமேக்ஸ் எழுதிருக்கு.
வாங்க இந்த ஊரில் பெட்ரோல் விலை எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். என்ன எழுதிருக்கானுங்களே தெரியலையே. 24 20 ஒன்றும் புரியல. நினைக்கிறேன் 20,000 வெள்ளியாக இருக்கும் போல் 1 லிட்டரு. காலை வணக்கம். நேற்று நைட்டு படுத்து தூங்கிட்டு எல்லாம் இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோன்னா சாப்பா ஸ்டேஷன் போகிறேன். ஸோ நம்ம மவுண்ட் ஃபன்சிபான் போகலாம் இன்றைக்கி. ஸோ இதான் சாப்பா ஸ்டேஷன். சாப்பா ஸ்டேஷன் உள்ளாடி இருக்குது. இந்த பில்டிங் பேர் வந்து சன் பிளாசா.